இன்னைக்கு ஆஃபீஸ் போய்ட்டு வீட்டுக்கு வந்து ஆளுக்கு ஒரு காப்பி வச்சு குடிச்சிட்டு என் பாட்டில் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இந்த வேலையிலே பிடிக்காத வேலை ஒன்று துணியை துவைக்கிறது, இன்னொன்று துவைச்சி துணியை மடிக்கிறது. சரி, அதையும் நமக்கு பிடிச்ச படத்தை பார்த்து செஞ்சால் சீக்கிரமாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி இந்த விரலுக்கேற்ற வீக்கம் படத்தை போட்டுவிட்டு நான் பாட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்படியே நைட்டு சாப்பாடுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தோசையும் வடகரியும் வேணுமாமா. எனக்கு இங்கே தோசையே கதகளி ஆடுது, உங்களுக்கு வடகரி வரையான்னு சொல்லி கேட்டு சரி பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் இது வரைக்கும் இந்த வடகறி வடையில் தான் செய்வாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியாக இப்போ தான் தெரியுது அது கடலைப்பருப்பு வச்சு செய்வாங்களாமா. அது தெரியாமல் நான் வேறு வடையை வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இதுவும் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் ஒரு முடிவெடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்போதும் போல் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அப்புறம் இந்த வடையை பிச்சு போட்டு மசாலா எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றுனா அது ஏதோ கூட்டு மாதிரி இருக்குது. சரி, மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோன்னு பார்த்தா மறுபடியும் அது கூட்டு மாதிரி தான். சரி, அதை அப்படியே ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு நான் பாட்டில் தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். நான் தோசை சுடுற லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. ஃபஸ்ட்டு வந்த தோசையும் ஒரு மாதிரி சொதப்பல் தோசையாக தான் வந்துச்சு. சரி, அதையும் ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு நல்ல தோசையை சுட்டு அதுக்கப்புறம் தட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் எனக்கு இந்த வடகறிக்கு பயிற்சி தேவையோ